இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட்டித் தேர்வுகளுக்குரிய சில கணக்குகளை பற்றி. ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினோட ஸ்பீடு பற்றி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கணக்குகளை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ட்ரெயின்ஸ் பற்றிலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த ட்ரெயின் இதை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், என்ன ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன, அது மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கிலோமீட்டர் பெர் ஹாரில் ஸ்பீட் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ கிலோமீட்டர் அப்படின்னா அதை மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ண 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அதே மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கிலோமீட்டர் பெர் ஹாரை கன்வெர்ட் பண்ண 18/5 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ ட்ரெயினோட லென்த்து L மீட்டர்ஸாக இருந்து அது ஒரு போல் இல்லை ஒரு மேன் இல்லை ஒரு சிக்னல் போஸ்ட் அதை கிராஸ் பண்ணி போகுதுன்னா, டைம் டேக்கன் டு கிராஸ் இஸ் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கவர் L மீட்டர்ஸ். அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு என்ன டைம்னா, இந்த L மீட்டர்ஸை எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த டைம் தான் ஆகும் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு, இப்போ ட்ரெயின் ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் லென்த் L மீட்டர்ஸ். இதை கிராஸ் பண்ணி போகணும்னா அதுக்கு டைம் டேக்கன் L ப்ளஸ் ட்ரெயினோட லென்த் L, ஆப்ஜெக்டோட லென்த் M, ஸோ L ப்ளஸ் M மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, இப்போ ட்ரெயின் 1 ஃபஸ்ட்டு ட்ரெயின் U மீட்டர் பெர் செகண்டில் அந்த ஸ்பீடில் போகுது. செகண்ட் ட்ரெயின் V மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் சேம் டைரக்ஷனில் போகுது. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஸ்பீட் U மைனஸ் V மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு, ட்ரெயின் 1 ஸ்பீட் U மீட்டர் பெர் செகண்டில் போகுது. இன்னொரு ட்ரெயின் 2 V மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. இது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ரெண்டும் போகுது. இது இப்படின்னா இது இப்படி. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் ரெண்டு ஸ்பீடை ஆட் பண்ணிக்கணும், U ப்ளஸ் V மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு, ட்ரெயின் 1 U மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. ட்ரெயினோட லென்த் A மீட்டர்ஸ். ட்ரெயின் செகண்ட் V மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. அதோட லென்த் B மீட்டர்ஸ். ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அப்போ டைம் டேக்கன் பை த ட்ரெயின்ஸ் டு கிராஸ் ஈச் அதர் A ப்ளஸ் B பை U ப்ளஸ் V செகண்ட். நெக்ஸ்ட்டு, ட்ரெயின் 1 லென்த் A மீட்டர், ஸ்பீட் U மீட்டர் பெர் செகண்டில் போகுது. ட்ரெயின் 2 லென்த் B மீட்டர்ஸ், ஸ்பீட் V மீட்டர் பெர் செகண்டில் போகுது. டைம் டேக்கன் பை த ஃபாஸ்டர் ட்ரெயின் டு கிராஸ் அ ஸ்லோயர் ட்ரெயின் A ப்ளஸ் B டிவைடட் பை U மைனஸ் V செகண்ட். நெக்ஸ்ட்டு, ட்ரெயின் 1 ஏங்கிற பாயிண்ட்லேருந்து போகுது. ட்ரெயின் 2 பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ரெண்டும் சேம் டைமில் ஸ்டார்ட் ஆகுது, மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஆஃப்டர் கிராசிங் ட்ரெயின் 1 டேக்ஸ் A செகண்ட். ஆஃப்டர் கிராசிங் ஈச் அதர் ட்ரெயின் 1 டேக்ஸ் A செகண்ட் டு ரீச் B. ரெண்டும் ஒன்று கிராஸ் பண்ண பிறகு இந்த ட்ரெயின் 1 இந்த Bயை ரீச் பண்ணுறதுக்கு A செகண்டும், ட்ரெயின் 2 A பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு B செகண்டும் ஆகுதுன்னா, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் 1 இஸ் டு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் 2 ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ, ரெண்டு ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ √B இஸ் டு √A. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். First problem, a 160 meter long train crosses a 160 meter long platform in 16 seconds. Find the speed of the train. இது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 2009 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Distance covered in passing the platform. என்ன கொடுத்துருக்கு? ஃபஸ்ட்டு ட்ரெயினோட லென்த் 160 மீட்டர், பிளாட்ஃபார்மோட லென்த்தும் 160 மீட்டர். இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மை 16 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுதுன்னா ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் பாசிங் த பிளாட்ஃபார்ம். இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள தேர்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு? டைம் டேக்கன் டு கிராஸ் அ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் இஸ் L ப்ளஸ் M. இதோட லென்த் ப்ளஸ் இதோட லென்த் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 160 மீட்டர் ப்ளஸ் 160 மீட்டர் 320 மீட்டர். டைம் டேக்கன் டு கவர் 320 மீட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 16 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஃபார்முலா நமக்கு ஸ்பீட் தெரியும், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 320 பை டைம் டேக்கன் 16. 320 பை 16 மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹாரை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 18/5 மல்டிப்ளை பண்ணால் 5 4s are 20, 4 into 18, 72 கிலோமீட்டர் பெர் ஹார். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் 72 கிலோமீட்டர் பெர் ஹார். நெக்ஸ்ட், செகண்ட் சம். Two trains 240 meters and 270 meters in length are running towards each other on parallel lines, one at the rate of 60 km per hour and another at 48 km per hour. How much time will they take to cross each other? ரெண்டு ட்ரெயின் இருக்குது. ஒன்று 240 meters, இன்னொன்று 270 meters. ரெண்டும் ஈச் அதர் டுவர்ட்ஸ் ஈச் அதர் கிராஸ் ஆகுது. ஆனால் பேரலல் லைன்ஸ், ஒன்று மோதாமல் இருக்கிறதுக்கா பேரலல் லைன்ஸ்.
இதோட ரேட் 60 km/h ஸ்பீட், இதோடது வந்து 48 km/h. How much time will they take to cross each other? ரெண்டும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாமில் 2009 கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் த டூ ட்ரெயின்ஸ், இந்த ரெண்டு லென்த்தையும் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னது கொடுத்துருக்கோம்? ரிலேட்டிவ் ஸ்பீட் ட்ரெயின் 1 ட்ரெயின் 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போச்சுன்னா இந்த ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ரிலேட்டிவ் ஸ்பீட் u+v. அப்போ இந்த ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். 60 + 48 108 km/h. 108 km/h m/s மாற்றிக்கலாம். அப்போ 5/18 அதில் மல்டிப்ளை பண்ணால் m/s ஆகிடும். இதை கேன்சல் பண்ணால் 6 × 5 30 m/s. டைம் டேக்கன் பை த ட்ரெயின்ஸ் டு பாஸ் ஈச் அதர் ஈக்குவல் டு டைம் டேக்கன் டு கவர் எவ்வளோ மீட்டர்ஸ்? 240 + 270 meters ஈக்குவல் டு 510 மீட்டர். இந்த 510 மீட்டரை 30 m/s கிராஸ் பண்ணுது. அப்போ இந்த ஃபார்மில் வந்து தேர்ட் பாயிண்ட் என்னது? இந்த L+m மீட்டர்ஸ், இந்த டைம் டேக்கன் L+ மீட்டர்ஸுங்கிறது 510 மீட்டரை 30 m/s இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் வந்து 17 seconds. இதை கேன்சல் பண்ணால் 17 seconds. ஸோ ஹவு மச் டைம் வில் தே டேக் டு கிராஸ் ஈச் அதர்ங்கிறது 17 secondsல தே வில் கிராஸ் ஈச் அதர். நெக்ஸ்ட் 300 meter லாங் ட்ரெயின் passed a man walking along the line in the same direction at the rate of 3 km/h in 33 seconds. Find the speed of the train in km/h. இது SSC exam 2010 கேட்டிருக்காங்க. 300 meter long train passed a man walking along the line in the same direction at the rate of 3 km/h in 33 seconds. 33 secondsல இந்த ட்ரெயின் அவனை கிராஸ் பண்ணி போகுது. Find the speed of the train in km/h. Speed of the train relative to man. ட்ரெயினோட லென்த் வந்து 300. கிராஸ் பண்ணி போகிறது 33. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் 300/33 ஈக்குவல் டு 100/11 m/s. இதை வந்து km/hனா 18/5 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 520s ஆர் 20 × 18/11 360/11 km/h. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். லெட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி x km/h. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து இந்த ஸ்பீட், அதுக்கு ஃபார்முலா ரெண்டு சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா u - v m/s. இங்கே ஒன்னோட ஸ்பீட் வந்து 3 km, இன்னொன்று எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ x - 3 ரிலேட்டிவ் ஸ்பீட் x - 3 km/h. இந்த x - 3 தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க 360/11. x - 3 = 360/11. இப்போ x = 360/11 + 3 LCM எடுத்தால் 393/11. 393 11ஆல் டிவைட் பண்ணால் 35/8/11. ஸோ 35/8/11 km/h is the speed of the train. Next, fourth sum. A train 100 meter long traveling at 60 km/h passes another train twice as fast as this train and traveling in opposite direction in 10 seconds. Find the length of the second train. ஒரு ட்ரெயின் 100 meter long இருக்குது. இது 60 km/h ஸ்பீடில் போகுது. இட் பாசஸ் another train. அந்த ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை விட இது ட்வைஸ் ஃபாஸ்ட். அப்போ இது 60 km இது 120 km. இப்போ இந்த செகண்ட் ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ட்ரெயினோட லென்த் 100 meter லாங் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிக்கணும். இது SSC எக்ஸாம் 2008 கேட்டிருக்காங்க. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 60 + 120 ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆப்போசிட் சைட்னா ஆட் பண்ணணும், சேம் சைட்னா சப்ராக்ட் பண்ணணும். 60 + 120 = 180 km/h. 180 km/h m/s மாற்றிக்கிட்டால் 180 × 5/18 = 10 × 5 50 m/s. இப்போ லென்த் ஆஃப் த செகண்ட் ட்ரெயின் பி x மீட்டர்ஸ். அப்போ இந்த 6th பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். 6th பாயிண்ட் என்னது? ட்ரெயின் 1 ட்ரெயின் 2 ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வருது. டைம் டேக்கன் பை த ட்ரெயின்ஸ் டு கிராஸ் ஈச் அதர்ங்கிறது a+b/u+v. ஏயும் பியும் லென்த் ஆஃப் த ட்ரெயின், u+v ரெண்டுத்தோட ஸ்பீடு. இப்போ 100 இதோட லென்த்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். 100 + x டிவைடட் பை ரெண்டுத்தோட ஸ்பீட் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் 50. 100 + x/50 = டைம் டேக்கனுங்கிறது 10. டைம் டேக்கனுங்கிறது 10 seconds கொடுத்துருக்கு. ஸோ 100 + x/50 = 10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 + x = 50 × 10. 100 + x = 500. x = 500 - 100. x = 400. Therefore, length of the second train = 400 meter. இப்போ ரெண்டு சம் ட்ரை தீஸ் கொடுத்துருக்கேன். அதை போட்டு பார்த்துங்க இந்த ஃபார்முலாஸ் வச்சு. First sum, a train 150 meter long takes 30 seconds to cross a bridge 500 meter long. How much time will the train take to cross a platform 370 meter long? இது SSC examல 2007 கேட்டிருக்காங்க.
இன்னொரு சம், a train 110 meters long is running with a speed of 60 km per hour. In what time will it pass a man who is running at 6 km per hour in the direction opposite to that in which the train is going? இது மேட் எக்ஸாம் 2002ல கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் போட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு சில கணக்குகளோடு பார்க்கலாம்.